அல்லாவுக்கு மாறு செய்கிறது இன்றைக்கி எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்வத்தை தேடுறது தான். இந்த செல்வம் அதான் சொன்னேன்ல, பணம், புகழ், பதவி. இந்த 3 விஷயம் இதெல்லாம் தான் ஹபீஸு. பணம் வந்துருச்சு, பெருசாக வீடு கட்டிட்டீங்க, பெருசாக இதாகிட்டீங்க, சொசைட்டியில் ஒரு பிக் ஷாட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது கிடச்சிரும். அதுக்கப்புறம் புகழ், பதவி அதுவே கிடச்சிரும். புரியுதா? இன்றைக்கி செலிப்ரிட்டி அப்படிங்கிறது அதுவும் ஒரு பதவி. இன்றைக்கி அரசியல்வாதி ஒரு பதவி, சினிமா ஆக்டருங்கிறது ஒரு பதவி, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு பதவி. இன்றைக்கி வந்து பதவிகளுடைய இது வந்து ஜாஸ்தியாகி போச்சு. பிசிசியோடைய ஹெட்டாக இருக்கிறாரு, ஐபிஎல்லோட இதாக இருக்கிறார், சேப்பாக்கம் ஸ்டேடியத்தோட இன்சார்ஜாக இருக்கிறார். அது எல்லாமே பதவி தான். எப்பவுமே ஹராமை பார்த்து நம்ம கண்ணு நீட்டக்கூடாது. ஹலாலு தான். உனக்கு அல்லாஹ் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்கானோ அதோடு இருந்துக்கணும். உன் ஃபோர்ஸ் எல்லாம் எதில் இருக்கணும்? இங்கேருந்து அடுத்த லெவலில் நம்ம எப்படி போகணும், இங்கேருந்து அடுத்த நம்ம சில லட்சங்கள் வச்சுருக்கோம், அடுத்து சில அதை 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 மல்டிப்ளை பண்ணுறது எப்படி? என்ன அதைவே டாமினேட் பண்ணிட்டீங்கன்னா நீ ஹபீஸாக மாறிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவேன்? டெஸ்பரேட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ பார்க்க மாட்டேன், அது ஹலாலா ஹராமான்லாம் பார்க்க மாட்டேன். லட்சியம் என்ன? அவன்கிட்ட இருக்கு, ஏன்ட்டே இருக்கணும். இவன் வச்சுருக்கான், நானும் வச்சுருக்கணும். இந்த போட்டியில் போய் கடைசியாக கொலாப்ஸ் ஆகி போயிடுவேன். இந்த போட்டி தான் இன்றைக்கி ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்ருக்கு. புரியுதா? இதில் இந்த ஹபீஸு தையபில் இதுவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி முஸ்லீம் உம்மத் இருக்குது. இதில் ஹபீஸுங்க ஒரு பக்கம் இருக்காங்க, தையீப்கள் ஒரு பக்கம், அல்லாவுடைய தீனுக்காக உறுதியாக நிற்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் என்னடா தம்மா துண்டு, எத்தனை பேர்ரா நீங்கள்? எத்தனை பேர் நக்கலாக பேசுவாங்க. சில பேர், ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன இது, இவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாதவங்க. எங்கள் ஜமாத்து என்ன தெரியுமா? அல் ஜமாத்துன்னு என்ன தெரியுமா? அல்னா பெருசு, அக்பர்னா பெரியவன் அர்த்தம். அல்லாஹூ அக்பர். அல் எல்லாமே அல்லாஹுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அல்லு வரும். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் கலீம், இந்த மாதிரி அல்லுன்னு போட்டோம்னா அது பெருசுன்னு அர்த்தம். இவங்க வந்து அல் ஜமாத்து, மற்றவங்கெல்லாம் யாருன்னா ஜமாத்து, இவங்க அல் ஜமாத். இவங்க போட்டு பெருசாக பீத்திக்குவாங்க. அதுக்கு ஆனால் என்ன வேலை என்ன வேலை செய்கிறாங்க? ஹபீஸுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான், ஹபீஸு தையீபு கலந்துருக்கு. இதே இன்னொரு இடத்துல சொல்கிறான், இப்படி கலந்து இருக்கக்கூடிய நிலையிலே உலகத்தை நான் வச்சிருக்க மாட்டேன். ஒரு கட்டம் வரும், ஹபீஸ் ஒரு அணியிலையும் தையீப் ஒரு அணியிலையும் இருக்கும். மக்கால ஹபீஸும் தையீபும் கலந்து இருந்துச்சு. ஒரே ரோட்டில் ரசூலாவும் நடந்து போவாங்க, ஹபீஸும் நடந்து போவான். புரியுதா? இப்படி நின்றுருந்தேன். ஆனால் பத்ருன்னு ஒன்று வந்துச்சு போது ஃபுல் ஹபீஸ் அந்த பக்கம், தையீபெல்லாம் இந்த பக்கம். புரியுதா? இங்கே எல்லாம் வந்து டிசைடிங் ஃபேக்டர் கொண்டாந்துடும். இன்றைக்கி உலகம் வந்து ஹபீஸுக்கும் தையீபுக்கான ஃபில்டர் நடக்குது.